Carmel Christian Church. Go ye and preach the gospel. லேட்டா வந்தவங்க இந்த ஆராதனை முடிச்ச உடனே நான் வந்து பாருங்க 9 மணிக்கு வந்தோம்னா இதுக்கு மேல வந்தவங்க என்னை பார்த்துட்டு தான் நீங்க போகணும். அது ஆன்லைன்ல இருக்கிறதுனால நான் உங்களை எதுவும் பேச முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டு செஞ்ச நன்மையை நீங்க நினைக்கும் பொழுது சீக்கிரமா அந்த சமத்துல வந்து
வணங்கப்படுவீங்க, கர்த்தரை கனப்படுத்துவீங்க. நீங்க தாமதமா வருது, தேவனை கனவீனப்படுத்துவீங்க. It's not correct. It's not correct. ஆண்டவர் உங்களை அன்போடு எச்சரிக்கிறார். இது உங்களுக்கு நன்மையானதல்ல. நீங்க நேரப்பட வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? Hallelujah. God cleansed my sin. Hallelujah. I am sanctified by the blood of Jesus Christ. Hallelujah. ஆமா, நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தோடு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்னை சுத்தமாக்கி இருக்கிறார், என் பாவங்களால என்னை கழுவி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஒரு மனுஷன் வந்து கர்த்தரை கேட்பான். ஒரு கிறிஸ்தவரோகி மத்திய எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல வந்து கேட்பான். என்ன கேட்பானா? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கு ஆண்டவரே. அவனுடைய வியாதி பயங்கர வியாதி. ஆனா ஆண்டவர் அவனை தொட்டு சொல்வார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லுவாரு. ஒரு மனுஷன் சுத்தமாயிட்டான், அவனுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கிடுவார். கரை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. ஹalleluya. சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தம் வரும், சில வியாதிகள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வரும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு மனுஷனை சுமந்து வருவாங்க, திமிர்வாதம் பிடிச்சு அவன் படுத்த படுக்கையில இருப்பான். ஒரு பெரிய அவன் டாக்ஸ் கலெக்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய ஆளு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வீட்டுல இயேசு அந்த வீட்டுல ஜெபம் நடத்தி கொண்டு இருப்பாரு. அவங்க வந்து இடம் இல்லாததுனால கூரையை பிரிச்சு இறக்குவாங்க. ஆமா, கூரையை பிரிச்சு ஆசீர்வதிக்கிறதையும் கூரை பிரிச்சு கொடுக்கணுவாங்க. ஆனா ஒரு நோயாளி இறக்குறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லு, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பாவங்களையும் இயேசு மன்னிச்சார், என் தப்பிதங்களையும் இயேசு மன்னிச்சார். ரத்தம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. ஒருவேளை சத்துரு உங்க மனசு குத்திக்கிட்டே இருப்பான், நீங்க கரெக்ட் பர்சன் இல்ல, என்ன சொல்றது, குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், எவனோட கரெக்ட் பர்சன், நீ பெரிய நீதிமானா அப்படின்னு சொல்லுதா. ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, சுவிசேஷ ஊழியத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறோமே, எப்படி நடப்போமா இப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேன். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது, இன்னும் இளமையாவே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அங்க போன பிறகுதான் தெரியுது, நம்ம கடவுள்ல நம்ம கர்த்தர் இன்னமும் திரும்பவும் நம்ம வயதை வாழ வயது போல ஆக்கி சொல்லுங்க, கடவுளுக்கு சமானமா பலனை கொடுத்துட்டாரு. ஆமா, ஆதிமனம் தூங்குறான், அங்க போய் உட்கார்ந்துக்கிறான், தோத்துறோம்.
53 54 வயசுல துடிப்பா ஊழியத்தை செய்ய பக்கத்துல இருக்கிறவங்க கை தட்டி சொல்லுங்க, அவங்க சோழரை தட்டி சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை இளமையாக வைப்பாரு. இதெல்லாம் சொல்லுங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பலவீனன் பலவான் என்று சொல்வாங்க. இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு கூட ஒரு பலன் இறங்கும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாட்ச் பண்ற உங்களுக்கு கூட அந்த பலனை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. குற்றங்களை மன்னித்தாரே, உன்னோரிகளை நீக்கினாரே. பார்க்கும்போது தான் பார்த்தேன், அந்த நம்ம ஐயா பீச்சு பாபு ஐயா ஒரு பெரிய ஆப்ரேஷன், ஓப்பன் சர்ஜரி. ஆனால் எனக்கு ஃபுல்லாக எங்களோட ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்து வந்தார். ஆண்டவர் அவருக்கு பலனை கொடுத்துட்டாரு. பலனையா சொல்லு. ஆமா, எனக்கு ஆச்சரியம். அவருக்கார இல்ல இருக்கட்டும், நிற்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் பண்றாரு, ஃபுல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்றாரு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரை அவ்வளவா பலப்படுத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மறுபடியும் அந்த சரணத்தை பாடுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? பக்கத்துல அவங்க ஷோல்டரை தட்டி சொல்லுங்க, நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க, எப்பவுமே ஆண்டவர் உங்களை எங்க வச்சுப்பாரு, எங்க வச்சுப்பாரு, இளமையா வச்சுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அவருக்கு 75 வயசு, இன்னும் கூட குரல் அவருக்கு மங்கவே இல்லை. வயசாயிருச்சுன்னா குரல் ஒரு மாதிரி ஆயிடும், அந்த வயசு வந்துடும். ஆனா ஃபாதருக்கு அது வரவே இல்லை. அப்படியெல்லாம் நீ கண்மணிது. ஹalleluya, ஹalleluya. சரி, நல்லா கரைகளை உற்சாகமா தட்டி இங்க வாலிப தம்பிகளா இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கிற நல்லா கையை தட்டி பாடுங்க. சரியா? ஆண்டவரை துதிக்கணும். எல்லாரும் அப்பாவை நல்லா துதிக்கணும். ஆமா, அந்த இனிமேல் வளர்ற மீசை நீ எடுக்கூடாது. குடும்ப மீசை நல்லா அழகா இருக்கணும். சரியா? கர்த்தரை துதிக்கலாம். எல்லாம் கை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாமா? எல்லாரும் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினால் நடந்தால் நிலையில்லை, நான் ஓடினால் நடந்தாலும் குறைவதில்லை. செய்த
நன்றியப்பா. Thank you. ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராரு. ஆமா, நீ பலவீனம் அல்ல மகளே, நீ பலவீனமாக மகன் அல்ல, கர்த்தருடைய பலனா வச்சிருக்கிறேன். நீ சொல்லுங்க, நான் பலனா இருக்கிறேன். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உபத்திரவம், கஷ்டம், கண்ணீர், நிலையான சொற்கள் எல்லாத்தையும் தாங்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு சொன்னாங்க. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில உங்க சரீரத்துல உங்க சரீரத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு பரிசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. பரிசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. அண்ணாக்கு பயந்துட்டு போறான். அண்ணா கொண்டுடுவான்னு சொல்லி ஏசாக்கு பயந்துட்டு யாக்கோபு அவங்க சொல்றாங்க, நீ போயிருப்பா, இங்க இருக்காத, அவன் கண்ணுல பற்றாதப்பா, நீ போயிருன்னு சொல்றாங்க. அப்ப பயந்து அவனுடைய கண்களுக்கு முகத்துக்கு விலகி ஓடுகிற பொழுது இரவு வந்துருச்சு. கல்லெடுத்து வச்சு படுத்து தூங்குறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல கர்த்தர் தரிசனமானார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ விலகி ஓடுகிற நேரத்துல, நீ பயந்து ஓடுகிற நேரத்துல கர்த்தர் உனக்கு தரிசனமாவா, உனக்கு தரிசனமாவா. ஆதியாகமம் 35:1 சொல்லுகிறது, உனக்கு தரிசனமான கர்த்தர் அவருக்கு ஒரு பலிபீடா, நாராதன ஒரு பலிபீடா, நாராதன ஒரு பலிபீடா கட்டல. உரதரபா கபஷதரே உரிதனம ஷந்தரபரபரபா. Thank you Lord. ஆண்டவர் சொன்னாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமா தருவேன், நான் உனக்கு தருவேன். ஆமா, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் சொன்னார். ஜீசஸ், ஜீசஸ், நான் சொல்றேன், ஜீசஸ் வந்திருக்கிறாங்க, தேவாவியார்கள் வந்திருக்கிறாங்க, தேவனாத்தியிலே இருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Lord, thank you Lord. Shabara உன் நம்பி வந்தோமா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த ஆராதனைக்கு நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் இந்த ஸ்தலத்துக்கு உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் எல்லாட்டும் எங்களை எல்லாம் உண்டாக்கின தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்து உயர்த்த வந்திருக்கிறப்பா. எல்லாரும் அப்பாவை அப்படியே உயர்த்தி, உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. திருக்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். திருக்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
செய்தார். அவனை இரு பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை திரும்பி வர பண்ணார். ஆனா அவன் வெறும் கோலும் கையுமா தான் வந்தான். ஆனா அவங்க தாத்தா யார் தெரியுமா? சீமான். எலியேசர் சொல்லும்போது சொல்வாரு, என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். Abraham, he was greatly blessed. Hallelujah. ரொம்ப ஆச்சரியம். ஆனா ஈசாக்கு அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100% blessings. ஆமா, யாக்கோபு வெறும் கையா வரான். ஆனா அந்த ஆற்றை கடக்கும் பொழுது நான் வெறும் கையா போனேன். ஆனா இப்போ திரும்பி வரேன் இரு பரிவாரங்களோடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவன் மட்டும் வந்தா அடுத்தது கர்த்தர் அவனை குடும்பமாய் கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நமக்கு அங்கே தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுமான்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். Come on everybody. கையை தட்டி. Oh Jesus. Hey, hello, hey, hey, hello, hey, hey, hello, hey, I do need hey. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, இப்ப இறங்கிடும் நேரமே. Thank you Lord, hallelujah. The God of Elijah is here. Elisha asked, where is the God of Elijah? God showed, God divided that river into two. Hallelujah. கர்த்தர் இரண்டாக பிரித்தார் யோர்தானை. Jordan said that the God of Elijah is with you. எலியாவின் தேவன் உன் கூட தான் இருக்கிறார் என்பதை யோர்தான் நதி தன் வழியை இழந்து விட்டு சொன்னது. ஆமென் சொல்லுங்க. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் இந்த ராத்திரி சாலை. அவரை உயர்த்தி நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருப்பேன், ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருப்பேன், ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்கிறோம் தலையசைப்பா, நான் ஜெபிக்க ஜெபிக்கிறோம் தலையசைப்பா. நெருப்பா இறங்கிடுவா, தேவன் நெருப்பா இறங்கிடுவா, நெருப்பா இறங்கிடுவா.
அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கடிமாறி கீழ்த்தத்தில் கொடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்ந்தார். கடிமாறி கீழ்த்தத்தில் கொடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்ந்தார். நம் கடலினாலை நோக்கி குதித்தாலும் நம் கடலினாலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு நீத்தார். என் தெய்வம் நீரை கொண்டு நீத்தார். நீரை கொண்டு நீத்தார். என் தேசம் நீரை கொண்டு நீத்தார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி காற்றுரி கற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏறி காற்றுரி கற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. எண்ணிட்டு பாராமல் நடத்தி அழைக்காத காலம் நடத்தும். நம்மை அழைக்காத அழைக்காத காலம் நடத்தும். நம்மை அழைக்காத காலம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேங்கினோரெல்லாம் நிறைவேற்ற போதும் தேங்கியதெல்லாம் எனக்கு தந்தார். வேண்டினோரெல்லாம் நிறைவேற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். கடைசியாய் நான் நம்பியதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். கடைசியாய் நான் நம்பியதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Hallelujah. மறப்பேனும் உமது அன்பை மடியிடுவேன் உம் பாதத்திலே. மடியிடுவேன் உம் பாதத்திலே.
அவர்களுக்காக மாதா சிஸ்டருக்காக சிஸ்டர் ஸ்ரீதேவிக்காக சாந்தி அம்மா அவங்களுக்காக பீட்டர் பாபு ஐயாவுக்காக லாசில் ஐயாவுக்காக சிஸ்டர் தாயாவுக்காக ராணி அம்மாவுக்காக ரமணி அம்மாவுக்காக கண்ணன் ஐயா அவர்களுக்காக பொன்னம்மா அவங்களுக்காக குழந்தை ஏஞ்சல்ஸ் பேர சங்கர் பிரதர் குடும்பத்திற்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தமிழகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? விவசாயிகளுக்காக, விவசாய நிலங்களுக்காக, கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வருகிற 2026 எலெக்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 5 விதமான ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். ஆராதனையிலே தேவ